நேத்து பண்ண கலாட்டால தேவ் தலைவலியில உட்கார்ந்துருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அங்க போய் கூத்தாடிக்கிட்டு இருக்கேன்னு ரதி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கணேஷ் அங்கிளுக்கு சாரதா ஆண்டி டோஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம பசங்க ரதி மேம் வந்து என்ன சொல்ல போறாங்களோன்னு பயத்துல உட்கார்ந்துருக்க. ரீனா என் ஹவுஸ் ஓனருக்கு ஊத்தி கொடுத்தா நம்ம நல்லா குடிக்கலாம்னு பிளான் பண்ணாம் பாரு. அவனை முதல்ல செருப்பால அடிக்கணும்னு சொல்ல. அப்ப அங்க சினிமா டாக்டர் வர, என்ன சார் ஷூட்டிங் போறேன்னு சொன்னீங்க போகலையான குணா கேட்க. ராமநாதனும் சோகமா லொகேஷன் ப்ராப்ளம்னால தள்ளி போய்கிட்டே இருக்கு. நான் இதுல நடிப்பனா என்னன்னு கூட தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அருணா வந்து ரதி மேம் உங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல. ரவி அனிதா நம்ம பசங்க எல்லாம் போனதும் திட்டுவாங்கன்னு பார்த்தா லாஸ்டா ஆபரேஷன் பண்ண கேஸ்ல அந்த பொண்ணு ரிப்போர்ட்ஸ கையில வச்சுக்கிட்டே மறைச்சிருக்காங்க. அது என்னன்றத பத்தி நானே விசாரிச்சுக்கிறேன். நீங்க எல்லா பேஷண்டோட ரிப்போர்ட்டையும் நல்லா செக் பண்ணி கரண்ட்ல இருக்கான்னு பார்க்க சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் யாராவது எம்என்எம் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு பார்க்க சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போகலாம்னு சொன்னாலும் நம்ம பசங்க போகாம அங்கேயே இருந்து நேத்து நடந்ததுக்கு சாரி கேட்க ரதியும் அது பரவாயில்ல வேலையை முடிச்சிட்டு தானே பார்ட்டி பண்ணீங்க கொஞ்சம் ஃபன்னும் இருக்கணும்லன்னு சொல்ல உடனே குணா அப்ப நெக்ஸ்ட் டைம் பார்ட்டில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ரதியும் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரீயா இருந்தா நானும் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் அர்ஜுன் ரீனாவை பார்க்க வர ரீனா ரவியும் அனிதாவும் உன் கூட ஸ்கூல்ல படிச்சாங்களான்னு கேட்க இல்ல நாங்க எல்லாம் எம்பிபிஎஸ் ஒன்னா படிச்சோம்னு சொல்றான். இதை கேட்டதுமே ரீனா நீ டாக்டரானு ஷாக்காக இல்ல அப்பா மேல இருந்த கோவத்துல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அவரை மாதிரி எனக்கும் டாக்டர் ஆக பிடிக்கலன்னு சொல்றான். அப்புறம் என்ன மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா சில விஷயங்கள் சொன்னா புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு கூப்பிட்டு வர அர்ஜுன் சீனியர் டாக்டர்ஸ கூப்பிட போனா டாக்டர்ஸ் யாருமே இல்லைன்னதும் ரீனாவுக்கு அர்ஜுன் ஹெல்ப் பண்ணி சாக்கு கொடுக்க போக அப்ப ரவி வந்து என்னடா பண்ற நீ முதல்ல வெளியே போய் யாராவது பாத்திர போறாங்கன்னு அர்ஜுன் அனுப்பி விட்டுட்டு ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இங்க நவீனும் குணாவும் ரதி கிட்ட மோகன் ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போய் எம்என்எம்ல ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொல்ல இந்த விஷயத்த ஆர்கே கிட்ட சொன்னதும் நான் தான் அவன் ஒரு தப்பு பண்ணான்னு திட்டி ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்ல ரதி யார் சார் அவன் நான் அவனை பார்த்ததே இல்லையேன்னு கேட்க அவன் பார்மசியில இருந்தாமான்னு சொல்றாரு. அப்ப நவீன் ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ்ல அவனோட போட்டோஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் ரதியும் செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அங்க கட் பண்ணா சூசைட் அட்டன் பண்ண பொண்ணோட அப்பா வந்து என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்க டாக்டர் வந்து சொல்லுவாங்க சார் நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்கன்னு அருணா சொல்றாங்க. இங்க ரவியும் அனிதாவும் அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு சூசைட் ட்ரை பண்ணேன்னு கேட்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருக்கவும் ரவி அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் சொல்லலாம்னு சொல்ல அந்த பொண்ணு பயத்துல அப்பாவை மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல ரீனாவை பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.